கீரியாக பாவிப்பவன் வந்தால் பாம்பு விடம் நீங்கும். அதுபோல இவன் கண். எவன் கண்? குருநாதன் கண். ஏன்னா சிவபெருமானே நேராக வந்தாலும் உனக்கு ஆணவமலை நீங்காது. தன்னை சிவமாக பாவிக்கின்ற குருநாதன் வந்தா ஆணவமலை நீங்கிடும். ஏன்னா இவர் என்ன செய்யறாருங்க? இவர் என்னது? சிவோகம் பாவனை. இப்ப சிவத்தை வசியப்படுத்தக்கூடிய மந்திரம் எது? 5 எழுத்து. 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை என்ன செய்ய ஒரு நாள் சொன்னவரா இல்லையா? ஒரு குருநாதன் இடத்துக்கு வரணும்னா அவர் எத்தனை ஆண்டு காலம் என்ன செஞ்சிருப்பாரு? அந்த படிமுறையில். அதுவும் எப்படி செய்கிறாரு? அவரு முதல்ல சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சாரியம் என்று படிமுறையிலே வந்து நான் சிவமாகிறேன், நான் சிவமாகிறேன் என்று தன்னை சிவமாக பாவித்து, அதில் என்ன ஞானத்திற்குரிய என்னென்ன முறைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்துணை முறைகளையும் சொல்லி அவர் இப்போ பாருங்க, இப்போ இந்த பாடலை நீங்கள் அப்படியே வைத்துக்கொள்ளணும். இப்போ கீரியா ஒருத்தன் பாவிக்கிறான் இல்லையா, அவன் எப்பவுமே கீரியாவாக இருப்பான்? எப்பவுமே கீரியா இருக்க மாட்டான். அவன் நம்ம மாதிரியே தான் இருப்பான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஐயா இப்போ பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே இரியான்னு உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அவன் என்ன சில கிரிகள் செஞ்ச உடனே அந்த மந்திரத்தை சொல்லி என்ன செய்கிறான்? தன்னை கீரியாக பாவிக்கிற போது அவன் மந்திர கீரி ஆயிடுறான். மற்ற நேரத்தில் அவன் என்ன இருப்பான்? நம்மில் ஒருவன். அவனுக்கு நமக்கு எந்த வேறுபாடுமே கிடையாது. குருநாதர் அப்படி தான் இருப்பார், நம்ம மாதிரியே தான் இருப்பார். அவர் இன்னும் பார்த்தா நமக்கு வித்தியாசம் அவருக்கும் ஒன்று. நான் என்ன சொல்ல போனால் நம்மளே பெட்டர்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நமக்கு தோணும். ஏன்னா நமக்கு எப்பவுமே அறிவு அப்படி தானே இருக்கும். நம்ம விட அவரை விட நம்ம பெட்டராக இருக்கிற மாதிரியே தோணும். ஆனால் எப்போ எங்கே வேறுபாடு வருகிறது? அந்த ஜீக்கை உபதேசம் என்று மாணவன் வருகிற போது அவர் தன்னுடைய உபதேச மந்திரத்தை சொல்லி, தனக்கான உபதேச மந்திரத்தை சொல்லி அவர் சிவோகம் பாவனையிலே நிற்கின்ற பொழுது அவர் அறிவிலே சிவம் ஆவேசித்து நிற்குங்கிறார். அதிட்டிட்டாபானம் ஆவேசித்தல் என்று 2 பொருள் இருக்கு. அதித்திட்டல், ஆவேசித்து நிற்றல் என்று 2 இடம் இருக்கிறது. குருநாதன் அறிவை சிவம் எப்படி நிற்குமா? ஆவேசித்து நிற்கும்னு சொல்றார் பாடியத்தில். ஆவேசித்தல்னா என்னது? அதுவாகவே மாறுதல். பேய் பிடித்தவன் போல. பேய் என்ன செய்யும்? அவன் அறிவை ஆவேசிக்கும். பேய் பிடிச்சிட்டா இவன்